வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போது அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்த்துடலாம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் படுது. இதெல்லாம் என்னது? சப்ஜெக்ட். ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே. இதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்களேன், இஸ், am, are. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா be verb அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த be verb-ஐ இணைச்சி ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுதான் present continuous tense. Then this is the structure for the structure of the sentence. What is there? பாருங்க. First one is subject. You know that very well. I, we, you, they, he, she, it. Then what is a be verb for present continuous tense? Is am, are. After that இந்த சென்டென்ஸ்க்கு எந்த வேர்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே பாருங்களேன், ரீடிங்னு இருக்குது. ஸோ we took read. If we take read as a verb, we have to add ing. இதில் நம்ம ஐஎன்ஜியை சேர்க்கும்போது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஃபார் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஃபர்ஸ்ட் we have to use subject, whether it is I, we, you, they. If we are using I, we have to use be verb as am. Then the given verb என்ன இருக்காங்க? read. Then இதனுடைய ஐஎன்ஜியை ஆட் பண்ணணும். I am reading. I am reading. நான் புக் படிக்கிறேன். I am reading a book. நான் புக் படிக்கிறேன். அப்படி வந்துருச்சா? இப்போ இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ அதுலேயே வந்துட்டு நாட் சேர்த்து எழுதுறது வந்து நெகட்டிவ். இப்போது ஐ ஆம் ரீடிங் எ புக்னு இருக்குது. ஐ ஆம் இங்கே நாட் சேர்த்துட்டேன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஐ ஆம் நாட் ரீடிங் எ புக். ஓகே, இது வந்துட்டு இதுவே இப்போ வந்து கொஸ்டின். இப்போ நான் கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த சென்டென்ஸில் இருக்கிற பி வெர்பை முதல்ல எடுத்துக்கணும். கீழே எழுதுகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே மேலே எழுதுகிறேன். இப்போது ஆம் எழுதிக்கலாம். ஆம் தான் பி வெர்பு. இப்போது இங்கே ஐ. ஆம் ஐ ரீடிங் எ புக்? நான் புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்ட்டு. இப்போ ஆம் ஐ டீச்சிங் யூ? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறது. ஸோ இதுலேயே கொஷின் நீங்கள் மேக் பண்ணணும்னா அந்த பி வெர்பை முன்னாடி போட்டுட்டு தென் சப்ஜெக்ட் தென் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி எழுதிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அதுதான் இங்கே ஜஸ்ட் படித்து பார்த்துக்கலாமா? They are not playing. They is a subject, are is a be verb and not is a negative. And playingல verb இது இந்த ing plus ing. ஓகே, அதே மாதிரி கொஷின் கேட்கும்போது பாருங்கள், are is a be verb and you is a subject and coming இது verb இது ing. Are you coming? புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் திரும்ப ஒன்ஸு ஹீலாம் வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? இஸ் எழுதணும். ஐ வந்தால் ஆம், யூ வந்தால் ஆர். இப்போ பி வெர்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது இந்த மொமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உங்கள்கிட்ட நான் ஆன்லைனில் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் டீச்சிங் நவ் அப்படின்ட்டு இப்போது நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது கீழே இருக்கிறது ப்ரெசன்ட் சிம்பிள். எப்போவுமே நடக்கிற விஷயம் அப்படிங்கிறப்போ இப்போ பாருங்களேன், இந்த ஒரு பையன் இருக்கான். இவன் இப்போ நடந்து போயிட்டுருக்கான். இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கான். தமிழில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? போய்கிட்டு இருக்கான்ற அதுதான் ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது எப்போவுமே அவன் வந்துட்டு எவ்ரிடே அவன் செய்வான் தானே, எவ்ரிடே அவன் செய்கிற விஷயந்தானே அப்படிங்கிறதான் ப்ரெசன்ட் சிம்பிள். ப்ரெசன்ட் சிம்பிள்ங்கிறது எப்போவுமே நடக்கிற விஷயம்.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் அந்த நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம். ஜஸ்ட் அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஐ ஆம் ரீடிங் அன் இங்கிலீஷ் நாவல். ஷீ இஸ் ரைட்டிங் அ ஸ்டோரி ஃபார் த ஸ்கூல் மேகசின். புரியுதா? அடுத்து, வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ். நாங்கள் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தே ஆர் பிளேயிங் இன் த கார்டன். அவங்க கார்டனில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரைனிங் ஹெவிலி. மழை ரொம்ப ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும். அடுத்தது, இப்போ இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? ஜஸ்ட் சிம்பிள் நாட்டை வந்துட்டு ஹைலைட் பண்ணி பேசணும். ஐ ஆம் நாட் வாட்சிங் டிவி ரைட் நவ். நான் இப்போ டிவி பார்க்கல. ஹீ இஸ் நாட் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க் பண்ணலை. வி ஆர் நாட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட். நாங்கள் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கல. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஷவுட்டிங் இன் தி காரிடார். அந்த குழந்தைங்க யாருமே அங்கே ஷவுட் பண்ணலை. ஷீ இஸ் நாட் வியரிங் ஹர் ஸ்கூல் யூனிஃபார்ம். அவளோட ஸ்கூல் யூனிஃபார்மை வியர் பண்ண மாட்டேங்கிறா. ஓகே ஓகே நெக்ஸ்ட், இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னா நத்திங் பட் இஸ் அ question. Is a question. Okay, when you are questioning what I told you, you have to start from the be verb in the present continuous. What are the be verb we have seen? Am, is, are. So use this be verb in the starting of the sentence. So what inga parangale, are is a be verb. So after that subject. அப்புறம் லிசனிங். லிசன் இஸ் அ வேர்ப். ஐஎன்ஜி இஸ் ஆடிங். ஸோ லிசனிங். ஆர் யூ லிசனிங் டு த டீச்சர்? நீங்கள் உங்கள் டீச்சர் நடத்துகிறத கேட்டுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி ஹிஸ் இஸ் ஸ்பீக்கிங் பொலைட்லி. ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாளா அப்படின்னு கேட்குறது. ஆம் ஐ டூயிங் திஸ் கரெக்ட்லி? நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா? ஆர் தே ரீடிங் த சாப்டர்? அவங்க அந்த சாப்டரை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இஸ் இட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி? இது சரியாக தான் வேலை செய்யுதா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கேட்க விடுறது. ஓகேவா? சரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட். இப்போ வந்து எந்தெந்த இடங்களில் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். மூணு ஸ்ட்ரக்சர் தான், சிம்பிள். ஒன்று நார்மலாக பேசுகிறது, இன்னொன்று நாட் யூஸ் பண்ணி சென்டென்ஸை வந்துட்டு சொல்கிறது, அதுக்கப்புறம் அதுலேயே கொஷின் ரைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது எந்த இடங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஆக்ஷன். டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ப்ரெசன்ட் டென்ஸ். த டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ உங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே கிளாஸ் ரூமுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் ஹெச்ஓடி அந்த கிளாஸ் ரூமை நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம் இப்படி இருக்குன்னா அவங்க ஹெச்ஓடி என்ன பண்ணுறாங்க? அந்த கிளாஸை அப்போ நீங்கள் ஹெச்ஓடி உங்களுக்கு பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன கிளாஸ் நடக்குதுன்னு பார்த்துருப்பாங்க. அப்போ அங்கே பிரின்சிபல் மேம் இங்கே நிற்கிறாங்க. ஸோ வென் ஷீ இஸ் ஆஸ்கிங் த கொஷின் வாட் இஸ் கோயிங் ஆன் தேர், வாட் இஸ் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஹெச்ஓடி என்ன சொல்லுவாங்க? த டீச்சர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ப்ரெசன்ட் டென்ஸ். அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நடந்திருக்கிற விஷயத்த ஒருத்தவங்கள நம்ம கன்வே பண்ணும்போது, ஒருத்தவங்கள சொல்லும்போது அப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சால்விங் ஏ கிராமர் ஒர்க் ஷீட். I am helping my friend with her project. My mom is cooking lunch at that moment. The dog is barking outside. Okay, புரியுதா? இது எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார் டெம்ப்ரரி ஆக்ஷன் ஆர் ஷார்ட் டேர்ம் ஹேபிட்ஸ். இன்னொன்று வேறு எந்த இடத்துல யூஸ், இப்போ எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸு, யூனிவர்சல் ஃபேக்ட்டு, ட்ரூத்ஸ், இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸு, ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டன் ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அடுத்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி ஆக்ஷன். இப்போ மட்டும்தான் அந்த விஷயம் நீங்கள் செய்வீங்க, அது நீங்கள் வந்து பழக்கமாக செய்ய போகிறது கிடையாது.
இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் போயிட்டு ஒரு 1 மந்த் சம்மர் வெக்கேஷனுக்கு மட்டும் போகிறீங்க. அப்படி போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே 1 வீக் தங்குறீங்க. ஸோ இந்த மாதிரிங்கிறது அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் ரெகுலராக பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் சொல்லும்போது கூட நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் திஸ் வீக். அந்த மாதிரி அதே மாதிரி ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை ஆண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் நம்ம சொல்லிட்டு போகலாம். அது ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் எ ஸ்கூல் ப்ரெசன்டேஷன் தீஸ் டேஸ். அவங்க இப்போ ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ப்ரெசன்டேஷனுக்காக தான் இவ்வளோ நாளாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஒரு இடத்துல வந்து அவங்க செய்ய போகிறாங்க, ஃப்யூச்சரில் நடக்க போகுது விஷயம். ஃப்யூச்சர் நடக்க போகிற விஷயத்துக்கு ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது. வி ஆர் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் திஸ் செமஸ்டர். இந்த செமஸ்டர் நாங்கள் ஃப்ரெஞ்ச் படிக்கிறோம். ஹீ இஸ் டேக்கிங் ஸ்விம்மிங் கிளாஸஸ் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். அவன் இந்த டைமு என்னது ஸ்விம்மிங் கிளாஸஸை அட்டென்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இது எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நவ் ரைட் நவ், இப்போவே, இந்த நிமிஷம், இன்னைக்கு, இந்த வாரம். ஸோ ஒரு ரொம்ப ஷார்ட் டைமாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது இப்போவே அந்த இதை யூஸ் பண்ணி சொல்கிற இடங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ எம் ரிவைசிங் இங்கிலீஷ் ரைட் நவ். நான் இங்கிலீஷை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஷீ இஸ் அட்டெண்டிங் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் அட் த மூமெண்ட். இப்போ அவள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தே ஆர் ப்ராக்டிஸிங் டான்ஸ் ஸ்டெப்ஸ் டுடே. அவங்க இன்றைக்கி டான்ஸ் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த குவிஸ் திஸ் வீக். இந்த வாரமும் நடக்க போகிற குவிஸ்க்கு வந்துட்டு நாங்கள் குவிஸ் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஹீ இஸ் நாட் யூஸிங் ஹிஸ் ஃபோன் நவ். அவன் இப்போல்லாம் அவன் ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த குவிஸ் திஸ் வீக். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறோன்னு வைங்களேன். நமக்கு எப்படி எக்ஸாம்ஸ் வரும்? தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், அப்புறம் மேக்ஸ் மாதிரி வரும். அப்போது நம்ம வந்து நமக்கு ஷெட்யூல் பண்ணிக்குவோம். நான் இந்த ஃபர்ஸ்ட்டு 2 days தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு 2 days நான் இங்கிலீஷ்க்கு, நெக்ஸ்ட்டு 2 days நான் மேக்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் நான் இந்த வாரம் நான் வந்துட்டு குவிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி தான் இது. வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த குவிஸ் திஸ் வீக் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி இப்போ நாம் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான ஆன்சர்ஸை வந்துட்டு எழுத போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஐ ஈட் லஞ்ச் நவ் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வந்து மாற்ற போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன வரும்? ஐ அப்படி எழுதலாமா? ஐ சப்ஜெக்ட், இதுக்கப்புறம் ஒரு பி வெர்ப் எழுதணும், ஐ ஆம். அதுக்கப்புறம் ஈட்டுங்கிறது வெர்பு, ஈட் எழுதிட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச் நவ் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது, ஹீ ஸ்டடீஸ் ஃபார் த எக்ஸாம். ஸ்டடீஸ் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஹீ இஸ் த சப்ஜெக்ட். அப்போது இதோடைய பி வெர்ப் என்ன? இஸ். ஹீ இஸ். அப்புறம் இந்த ஸ்டடீஸில் இருக்கிற மெயின் வெர்ப் என்ன? ஸ்டடி. அதை நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே. ஸ்டடி ஐஎன்ஜி சேர்க்கணுமா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு? ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம். ஓகே, அடுத்தது, வி ப்ளே ஃபுட்பால் அட் த மூமெண்ட். இங்கே வி சப்ஜெக்ட், இதுக்கு என்ன வருவோம்? பி வெர்பு வி ஆர். அடுத்து ப்ளே இஸ் த சப்ஜெக்ட், வெர்பு. அப்போது ப்ளேயோட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. வி ஆர் பிளேயிங். அப்புறம் இங்கே டிட்டோ, இங்கே என்ன இருக்கோ அப்படி நீங்கள் பார்த்து எழுதிடலாம். at the moment.
ஓகே நெக்ஸ்ட் தே டூ their homework அப்படின்ட்டு இருக்கு. அப்போ தே இஸ் த சப்ஜெக்ட். இங்கே டூங்கிறது வந்துட்டு சப்போர்ட்டிங் வெர்பு. அதில் இந்த இடத்துல அப்போ நம்ம இது சப்போர்ட்டிங் வெர்புனாலுமே இது வெர்பு தான். ஸோ இதோடைய பி வெர்பு என்ன, ஆர் எழுதிட்டு இந்த டூவை எழுதிட்டு இதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி. இப்போ டூங்கிறது ஒரு ஆக்ஷன் தானே, ஒருத்தவங்க செய்கிறது. ஸோ ஆக்ஷன் வெர்பு தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, தே ஆர் டூயிங் their homework. அடுத்தது she reads a story book. அப்போ she வந்தனால இங்கே இஸ் வந்திருக்கு. ரீட்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இப்போ நம்ம இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை மாற்ற போகிறோம். ஷீயோட பி வெர்பு என்ன, இஸ். she is. அடுத்தது ரீடில் இருக்கிற மெயின் வெர்பு என்ன, ரீட். அப்புறம் ஐஎன்ஜி. she is reading a story book. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்துட்டு எழுதிடலாம். ஜஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்தது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.